இப்ப நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா? பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னதை ஆதரிச்சது ஏன்? அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 24 தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன்? எத்தனை கேள்வி இருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராத இந்த கேள்வி உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பிகிட்ட கேட்கணும்னு தோணும். காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கிகளுக்கும் சேர்த்துதான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை என்ன? காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை. காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. அதேதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு சிக்கல் புரியுதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரின்னா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையே ராஜா, அதே உளுந்தா அதே அரிசி. சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப என்னத்தையாவது உன்னை பேச வைக்க கூடாது. கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கி சொல்லணும். கொள்கைனா இந்த இடத்துல திமுகவின் அரசியலை ஏதுக்கிறேன் அப்படின்னா கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது. கொள்கை வேற அரசியல் வேற இல்ல. கொள்கை தான் அரசியல். கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது. நீங்க போட்டு ஏன் சொல்ல முடியுதா? அப்ப 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 சும்மா வந்து வந்து சாதி மதம் மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான். இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்ல. இவன் உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன். இதுக்கு முன்னாடி காமராஜ், கக்கன், சிவானந்தன், சிங்காரவேலரு. உங்களுக்கு புரியுதா? மறைமலை அடிகள், அண்ணல் தங்க, கியா பேசுநாதன், முத்துராமலிங்க தேவர், வாகு சிதம்பரனார், இங்க ராமசாமி படையாச்சி, இந்த மாதிரி பெரும் பெரும் என் முன்னவன் இருக்கான்ல, அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நேயிச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான். அதுல போயிட்டு இருக்கேன். அப்ப குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும். நீங்க கேட்க மாட்டீங்க, அவர் கேட்க மாட்டீங்க. உனக்கு அண்ணன் ஒருத்தருக்கு அவன் கேட்பன்ல, என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் வயநாட்டுல நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி. அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா? அவர் தங்கச்சி தான் கொண்டாந்து நிறுத்துவார. இதை கேட்பியா? இதை கேள்வி கேட்பீல? அப்புறம் திமுக வாரி அது ஒழிக்கிறோம், அதையும் ஒழிக்கணும், இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும். அப்ப கருத்துல நியாயம் இருக்கு.